Tata Harrier 2021 model XZ Plus diesel manual vehicle. Okay. Kushak is 2022 model. Okay. 1.5 style automatic petrol. Okay. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறோம் 7 சீட்ல ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க வெஹிக்கிள் இது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எவ்வளவு அது? ரெனால்ட் ட்ரைபர் 2000. அடுத்து நம்ம பாக்குறது டஸ்டர். ரெனால்ட் டஸ்டர் 2018-19 registered RXS top model automatic. ஓகே நம்ம பாக்குறது அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா Honda WRV 2019 model VX. ஓகே பெட்ரோல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் Kia Seltos பாத்தீங்கன்னா இது 2019 சிங்கிள் ஓனர் STK பிளஸ் ஓகே டீசல் வெஹிக்கிள். ஓகே சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai i20 ஆக்டிவ்லயே ஃபேமஸான கலர் தான் இந்த பிரவுன் கலர். ஃபேமஸான சாக்லேட்டா? ஆமா. இது Ford Figo 2019 மாடல் டாப் அண்ட் மாடல் டைட்டானியம் பெட்ரோல் சிங்கிள் ஓனர். ஓகே கிலோமீட்டர் மட்டும் மாருதி ஷிஃப்ட் டிசைர் ஆமா 2013 பெட்ரோல் சிங்கிள் ஓனர் VXI. நம்ம பாக்குறது அடுத்து பார்க்க போற வண்டி காம்பாக்டா இருக்க வண்டிதான் மாருதில ஆல்டோ 800 2019 VXI பெட்ரோல் சிங்கிள் ஆக்சிடென்ட் ஃப்ளட்டட் அந்த மாதிரி 100% இருக்காது. சில பேர் கமெண்ட்ல போட்டு விட்டுறாங்க. இல்ல அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்க என்டர் பண்ணுவோமே வண்டி உள்ள போச்சு. Hyundai Eon இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் 38,000 தான் ரன் ஆயிருக்கு. 2016 T6 பிளஸ் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். கிலோமீட்டர் 66 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல்லுமே கம்பெனி ஹிஸ்டரி. நம்ம வந்து ஹீரோவை பார்க்க போறோமா? ஆமா. ஓகே என்ன ரேட் நம்ம தார் ஹீரோ? தார் பாத்தீங்கன்னா 2021 வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ரேர் கலர் பிரவுன் கலர் தான். ஆமா இந்த கலரே வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே பிளாக் பாத்துறோம் அதிகமா. பிளாக் கிரே வரும், ரெட் வரும். ஆமா பிரவுன் இருக்கு. நம்மட்ட தார் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BDA Discover Vlogs family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் வந்து நம்ம எஸ்கார்ல போட்டது நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் திஸ் டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கனால நம்ம வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கார் கொளத்தூர் ரெட்டேரி சிக்னல் பக்கத்துலயே இருக்கு. கடையிலும் கூட சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் ஃபேமஸான கடை. அண்ட் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ல எவ்வளவு கார் இருக்கு பாருங்க. கார் மட்டும் இல்ல, நான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு டார்ல பாத்தீங்களா, தாரை தான் உட்காந்துருக்கேன். தார் மஹேந்திரால தான் உட்காந்துருக்கேன். அண்ட் இந்த காரோட ரேட் என்ன, கிலோமீட்டர் என்ன எல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்ற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. ஸோ தட் உங்களுக்கு எங்ககிட்ட வந்து அடிக்கடி வீடியோ கலர்ஃபுல்லான வீடியோ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க லைக் பண்றதுல, கமெண்ட் பண்றதுல, சப்ஸ்கிரைப் பண்றதுல, ஷேர் பண்றதுல கஞ்சத்தனம் காட்டவே கூடாது. உங்கள நிறைய பேர் இன்னும் ஃபேஸ்புக் பார்க்கல, இன்ஸ்டாகிராம் பார்க்கல, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள நிறைய பேர் திருட்டுத்தனமா பாக்குறீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா திருடுத்தனமா பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. அப்ப எங்களோட கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ஆஃபரோட வந்துட்டே இருக்கும். உங்க ஃபேமிலி மெம்பரோ இல்ல உங்களுக்கே கூட தாராளமா யூஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் உங்க ஊருக்கு நாங்க வரணும், உங்களோட இந்த மாதிரி ப்ராடக்ட் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ண தயங்காதீங்க. இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வாங்க வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மாருதி ஷிஃப்ட் டிசைர் ஆமா 2013 பெட்ரோல் சிங்கிள் ஓனர் VXI 69,000 ரன் ஆயிருக்கு.
இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 460 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். 460. ஆமா. ஓகே. 2013 மாடல். 13 மாடல். கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? கோல்டன் கலர். பெசியார்ல இந்த கலர் அவ்வளவா இல்ல, ரெட் தான் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ளூ, ஒயிட், பீகாக் ப்ளூ அது மாதிரி வரும். கோல்ட்லாம் ரேரா இருக்கும். கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஓகே. நம்ம பாக்குறது அடுத்து பார்க்க போற வண்டி காம்பாக்டா இருக்க வண்டி தான். மாருதில ஆல்டோ 800 2019 VXI பெட்ரோல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் 38,000 ரன் ஆயிருக்கு. ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 370 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்குமே இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஓகே. ஆனா வந்து 38 தான் ஓடி இருக்கு. ஆமா, ஃபுல்லுமே கம்பெனி ரெக்கார்ட் தான். எல்லா வண்டியுமே நம்மகிட்ட. நம்ம கிட்ட வந்து ஆக்சிடென்ட், ஃப்ளட்டட் அந்த மாதிரி 100% இருக்காது. சில பேர் கமெண்ட்ல போட்டு விட்டுறாங்க. இல்ல அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்க என்டர் பண்ணுவோமே வண்டி உள்ள கொண்டு வருவீங்களே. உங்களுக்கு அதுக்கு நாங்க சொல்றது மீறியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா இப்ப ஆல்டோ அப்படின்னும் போது மாருதிக்கே அனுப்புவோம், செக் பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு. டாட்டான்னும் போது ஹெக்ஸா அத மாதிரிலாம் வரும்போது டாட்டால பண்ணிக்கலாம். மஹேந்திரா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க அனுப்பிச்சு விடுறோம், நீங்க அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல கமெண்ட்ல போடுறாங்களே அதனால கேக்குறேன். யாராவது தெரியாம சொல்லலாம், ஸ்ட்ரெயிட்டா வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வண்டி குவாலிட்டியை பார்க்கும்போது. ஓகே. அடுத்து பாக்குறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா காம்பாக்ட் வண்டி. ஓகே. சின்ன வண்டி. இப்ப லேர்னர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன வண்டி தான் கேக்குறாங்க. ஆமா, அதனால சின்ன வண்டியுமே எடுத்துட்டு வந்தாச்சு. ஹுண்டாய் இயான் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர். 38,000 தான் ரன் ஆயிருக்கு. இதோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 330 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். 330 தான். ஆமா. ஓகே. பட் ஆனா வந்து நமக்கு 4 பேர் போறதுக்கு, குட்டி ரோட்ல எல்லாம் போறதுக்கு அழகா காம்பாக்டா இருக்கு இல்லையா? இப்ப பெரிய வண்டி வச்சிருக்கவங்களே எக்ஸ்ட்ராவா சின்னதா கடைக்கு போற மாதிரி வேணும்னும் போது இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கிறாங்க. குட்டி வண்டி ரோட்ல வந்து டிராபிக் எதுவும் அவ்வளவு பெருசா பண்ணாது. ஆமா. வண்டி திருப்பத்துக்கு இதுக்கெல்லாம் இடிக்காது. ஓகே. சோ ரேட் கடைசி எவ்வளவு தான் சொல்றாங்க? 330யா? 330 சொல்றாங்க, பிரைஸ் நெகோஷியபிள் தான். நம்மகிட்ட இப்ப வந்து கோட்டிங் பிரைஸ் தான் சொல்றோம். நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து விசிட் பண்ணி வண்டி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா சிட்டிங் பேசும்போது உங்களுக்கு நெகோஷியபிள் ஆகும். ஓகே. இதுக்கு லோன் உண்டா? லோன் இருக்கு. ஓகே. நம்மே வாங்கிக்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது மஹேந்திராவுல TUV 300. ஓகே. காம்பாக்ட் SUV, சாரி காம்பாக்ட்ல 7 சீட்டர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கிற வெஹிக்கிள் இது. 2016 T6 பிளஸ் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். கிலோமீட்டர் 66 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல்லுமே கம்பெனி ஹிஸ்டரி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 710 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். 710 தானா? ஓகே. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் இருக்கு. நம்மகிட்ட எந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் 6 மந்த் வாரண்டியுமே கவர்ட் ஆயிடும். ஓகே. எல்லா வண்டி 6 மந்த் வாரண்டி கிடைக்கும் இல்லையா? இப்போ பாக்குறது அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா 2018 மாடல். ஓகே. செட் டாப் அண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக் டீசல் இது. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 182 ரன் ஆயிருக்கு. ஃபுல்லுமே கம்பெனி ஹிஸ்டரியில இருக்கு. ஓகே. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 18.5 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. சோ பொதுவா இங்க வந்து எவ்வளவு வண்டிங்க நம்ம கிட்ட இருக்கும்? நம்மகிட்ட டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 150 வெஹிக்கிள்ஸ்க்கு டிஸ்பிளேல இருக்கு. இங்க உங்களுக்கு வண்டி பக்கம் பக்கமா இருக்கறனால நான் உங்களுக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள எல்லாம் காட்ட முடியல. உள்ள இருக்க வண்டியை வந்து நான் ஓபன் பண்ணி உள்ள காட்டேன் இன்டீரியர். இங்க உங்களுக்கு உள்ள என்னால காட்ட முடியல, பக்கம் பக்கமா இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா மஹேந்திரால மராசோ வெஹிக்கிள். மராசோ. ஆமா. 2020 மாடல் M2 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் ஜஸ்ட் 14,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1180 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். 1180யா? 1180. ஓகே. என்ன கலர்ல வரும்? கிரேல வருமா? சில்வர் கலர்ல. சோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி, அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாடா ஹெக்ஸா 2017 XTA ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள். செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் 57 தான் ரன் ஆயிருக்கு. இதுவுமே கம்பெனி ஹிஸ்டரியில இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1125 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், ABS அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கீ ஸ்டார்ட் பண்ணி தான் இது. சன்ரூப் வராது. டாடால வந்து சஃபாரில தான் சன்ரூப் வரும், எக்ஸல் வராது. ஓகே. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர் 2012 மாடல் 4x4 டாப் அண்ட் மாடல் டீசல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் 160 ரன் ஆயிருக்கு. ஃபுல்லுமே கம்பெனி ஹிஸ்டரியில தான் இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1390 கேக்குறாங்க, பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டியுமே டாப் அண்ட் மாடல் தான், 4x4. ஓகே.
இது ரேட் எவ்வளவு வருது கோட் பண்றேன்? 1390 கேக்குறாங்க. பிரைஸ் நெகோஷியபிள் தான். ரெண்டுமே லோன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்ஸ் வந்து கஸ்டமர் இந்த க்ரோம்ஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நியூ லுக்லயே இருக்கும். நம்ம வந்து ஹீரோவை பார்க்க போறோமா? ஆமா. ஓகே, என்ன ரேட் நம்ம தார் ஹீரோ? தார் பாத்தீங்கன்னா 2021 வெஹிக்கிள், LX 4x4 டாப் மாடல், ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ஓகே, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 40,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல்லுமே கம்பெனி ஹிஸ்டரியில இருக்கு. ஓகே, இந்த வண்டியோட ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14.5 கேக்குறாங்க. 14.5. பிரைஸ் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம். இதுக்குமே லோன் பாத்தீங்கன்னா 90% லோன், 90 to 95% லோன் அவைலபிளா இருக்கு. பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது சீட் கவர்லாம்? சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சீட் கவர்ஸ்ல தான் இருக்கு. குரோம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்ஸ் போட்டிருக்காங்க கஸ்டமர். மேல கேரியர் அதெல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா ரேர் கலர், பிரவுன் கலர் தான். ஆமா, இந்த கலரே வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே பிளாக் பாத்துறோம், அதிகமா பிளாக், கிரே வரும், ரெட் வரும். ஆமா, பிரவுன் இருக்கு. நம்மகிட்ட தார் பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு 3 வெஹிக்கிள்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. அப்படியா? அப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்கு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருக்கு, பெட்ரோல் மேனுவல் இருக்கு. அது மாதிரி. அப்ப அதெல்லாம் என்ன ரேட்ல வரும்? எல்லாமே உங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்கன்னா 14 ல இருந்து 15 குள்ள அது மாதிரி அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, ஆனா அதுவும் கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்குமா? ஓடி இருக்கு, கம்மியா தான் ஓடி, கம்மியா தான் ரன் ஆயிருக்கு. டீசல் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 18,000 தான் ரன் ஆயிருக்கு. 18 தானா? ஓகே, அந்த வண்டி ரேட்டும் இதே தானா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாறும். இது வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், அது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா நல்லா தான் இருக்கும் வண்டி. ஓகே, சோ தாருக்கு நம்பி வரலாம். உங்ககிட்ட எப்பவும் ஒரு 4-5 ஆமா இருக்கும், ஸ்டாக்ஸ்ல இருக்கும். சூப்பர். ஒன்ஸ் நீங்க வந்து யூஸ்டு கார்ஸ் இல்ல செகண்ட்ஸ் கார் வாங்குறோம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் எஸ்கார்ட் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம். இதுதான் ஆஃபரா கொடுக்க போறீங்க இந்த வாட்டி? ஆஃபர் ஆல்ரெடி 6 மந்த் வாரண்டி தரேன். அது பெரிய ஆஃபர் தான். கஸ்டமர் எப்பவுமே நம்ம யாருமே தரதே கிடையாது. இல்ல, நான் எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆஃபர் கேட்பேன். அது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 6 மந்த் வாரண்டி நான் வந்து கம்பெனில பேமெண்ட் பண்ணி தான் வாரண்டி கொடுக்குறோம். யாருமே தரது கிடையாது. ஓகே, அதனால அதுவே ரொம்ப பெரிய ஆஃபர் தான். சரி, ஓகே, என் சப்ஸ்கிரைபருக்கு 6 மந்த்ஸ் வாரண்டியா நான் வாங்கியிருக்கேன்றத ஆஃபர் கொடுத்துறோம். இப்போ அது முடிஞ்சிருச்சு. திருப்பி நெக்ஸ்ட் சொல்லுவோம். நாம ஓகே, நெக்ஸ்ட் ஆஃபர் தான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம். சரி, ஓகே. சோ எங்களுக்கு நேரம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து தேங்க் யூ. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்க எஸ்காஸ்க்கு வந்தோம். எவ்வளோ காசு, என்ன கிலோமீட்டர்ஸ், என்ன ரேட்டு, என்ன மாடலு எல்லாம் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது கட்டாயமா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருந்திருக்கும். கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கட்டாயமா பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். அது வந்து டாடா, பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.